வேற லெவல் கூஸ்பம்ஸ் வேணும் சொன்னபீஸ். கொஞ்சம் இதா பாருங்க, நருட்டோ கூட மத்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்கோட இந்த ஒரு பாண்டிங் பாக்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும், பாக்க செம்ம கூஸ்பம்ஸாவும் இருக்கும். மாதரா அதாவது ஒபிட்டோ கேட சுவிட்ச் மூலமா எல்லா புடிச்சு வச்சிருந்த டெயில் பீஸ்டையும் நருட்டோக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்துவான். எல்லா டெயில் பீஸ்டும் டெயில் பாம் ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அப்போதைக்கு கக்காசியும் காயம் முன்னாடி நின்று என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சொல்லி முன்னாடி நிப்பாங்க. எயிட்டெயில்ஸ் ரொம்பவே காயம் அடைஞ்சு எந்திரிக்கவே முடியாம கிடக்கும். நருட்டோவும் ரொம்ப காயம் அடைஞ்சிருப்பான். அப்ப குராமா கேட்கும் நருட்டோ கிட்ட, என் பவர் வேணும்னா கூச்சப்படாம கேளுன்னு சொல்லும். உண்மையாவா சொல்ற, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் செம ஃபன்னியா போகும். அப்ப குராமா தன்னோட கையை மடக்கி உன் சக்கராவை என் சக்கரா கூட கம்பைன் பண்ணு அப்படின்னு சொல்லும் பாருங்க. அப்ப நருட்டோ ஒரு ஸ்மைல போட்டு அந்த ஹேண்ட் பம்ப் ஒன்னு போடுவான் பாருங்க, செம்ம சீன் இருக்குது. நீ அப்படியே எயிட்டெயில்ஸ் கிட்ட வந்து நருட்டோ சொல்லுவான், இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. என்ன சொல்ற, என்னால நம்பவே முடியல, நீயும் நைன்டெயில்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நருட்டோ சீல பிரேக் பண்ணுவான் பாருங்க. அப்ப நருட்டோ குராமா கிட்ட ஒன்னு சொல்லுவான், இனிமே மான்ஸ்டர் இல்ல லீஃப் வில்லேஜோட ஒரு சொத்து, லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன் நீ அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போதைக்கு குராமாவே எமோஷன் ஆயிடும். அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு களத்துல இறங்குவான் பாருங்க நருட்டோ. ஃபுல் 9 டெயில் சக்கரா மோட்ல மாறி அந்த 6 டெயில் பாமையும் ஒரே அடியில 6 திசைக்கு செதற விட்டுருவான் பாருங்க. செம்ம சீன் அதெல்லாம்.